ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ஹெச்எஸ் என்ரோல் பண்றத பத்தி நம்ம டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் யூகே வந்த பிறகு என்ஹெச்எஸ் ஃபார்மாலிட்டி என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கும் அதுல. ஸோ இப்போ என்ஹெச்எஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஹெச்எஸ் அதான் மெடிக்கல் ஃப்ரீன்னு சொல்றாங்க. பட் எதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும்? என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ எது கவர் ஆகாது? எதுலலாம் நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டென்டல் ஃப்ரீ இல்ல. பட் எதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது? எந்த கேஸ்ல ஃப்ரீ உங்களுக்கு கிடைக்கும்? அப்படின்ற மாரி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸுக்கு இன் கேஸ் ஏதாவது டென்டல் இருக்கு அப்படின்னா, அப் டூ 18 இயர்ஸ் வர ஸோ அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணி நீங்க பார்க்கலாம். அதில சர்டன் கேஸஸ் அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. பார்ப்பாங்க. ஸோ சில இது பார்த்தீங்கன்னா, அது லிங்க்ஸ் டூ அதர் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ உங்க ஜிபில ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த டைமிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, டென்டலுக்கு தனி செக்ஷன் தான். ஜிபில வராது. ஹாஸ்பிட்டல்லையும் வராது. நம்ம என்ஹெச்எஸ் மெயின் ஹாஸ்பிட்டல் சொன்னோம்ல, அது இல்லாம டென்டலுக்குன்னே தனியா கிளினிக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க பே பண்ணி தான் அவைல் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா £100 அந்த ரேஞ்சுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் ₹10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, டென்டல் எதுவும் பிரச்சனை வருது அப்படின்னா, இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு இந்தியால போய் கூட பார்த்துட்டு வர்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க டென்டல் ரிலேட்டடா நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஊர்லயே ஒருக்க நல்லா செக் பண்ணிட்டு, அது சம்மந்தமான மெடிசின்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா, நீங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இங்க ரொம்பவே அது எக்ஸ்பென்சிவ். இப்போ 2, 3 செட்டிங்ஸ் போறீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா, £100 £100 அந்த மாரி சார்ஜ் பண்ணுவாங்க. அன்லெஸ் அன்டில் உங்களுக்கு ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸோட நீங்க வாரீங்க கம்பெனி மூலமா வரும்போது. அப்படின்னாலும் அந்த இதுல டென்டல் எந்த அளவு கவர் ஆகுது அப்படின்றத உங்க பாலிசி டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. டென்டல் நல்லாவே கவர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ற அமௌண்ட்ட. 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டெஸ்ட். ஐ டெஸ்ட்டும் அதே மாரி வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால உங்களுக்கு டோட்டலா ஐ விசனே பாதிக்கப்படுது. உங்களால பார்வையே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்படின்ற மாரி கேஸஸ்ல மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பார்ப்பாங்க. அது அகைன் ஜிபில இருந்து டாக்டர பார்த்து இல்ல இது கண்டிப்பா பார்ட் ஆஃப் அவங்க ஹெல்த்தோட அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாரி இருந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அத வச்சு நீங்க ஃப்ரீயா போய் ஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஃப்ரீ விஷன் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் நாங்களுமே அது என்னன்றது இன்னும் செக் பண்ணதில்ல. பட் அந்த கிளாஸ் கரெக்ட்டா தெரியல. பட் எல்லாமே த்ரூ ஜிபி தான். ஜிபி செக் பண்ணிட்டு, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல இது இது பார்த்தீங்கன்னா, சுகர்னால இது அஃபெக்ட் ஆகுது, அல்ல இந்த வேற ஏதாவது பிரஷர் இருக்கிறதுனால இந்த ஐ டெஸ்ட் விஷன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஐ டெஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். அதே மாரி ஆப்டிகல்ஸ் நீங்க கிளாஸ் ஸ்பெக்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஸ்பெக்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப காஸ்ட்லி. பெட்டர் என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்க ஊர்லயே ஒரு ஐ டெஸ்ட் எடுத்து, ஒரு கிளாஸ் 1ஓ 2ஓ எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்பேர் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் இங்க உடைஞ்சிருச்சுனாலோ, இதுனாலோ நீங்க அத ஸ்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இங்க வாங்குறதா இருந்தா டெஃபினட்டா இது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு 4, 5 செட்டு வாங்குறதுக்கும், இங்க 1 வாங்குறதுக்கும் சமம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இத நீங்க பிஃபோர் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி. ஸோ மெட்டர்னிட்டி இங்க எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க கன்சீவா இருந்தீங்கன்னா, உங்களோட நேம் என்ஹெச்எஸ்ல என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் நேத்து சொல்லியிருந்தேன். அ சீனியர் சிட்டிசனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃப்ரீ. அதே மாரி கிட்ஸுக்கும் ஃப்ரீ. இன் பிட்வீன் ஏஜ்ல நீங்க பே பண்ணி தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த மெட்டர்னிட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே ஃப்ரீ. ஸோ எந்த உங்களுக்கு என்ன மெடிசின் ரெக்கமெண்ட் பண்ணாலோ, என்ன ஒரு சத்து மாத்திரை, மருந்து அப்படி இல்லன்னா ஏதாவது சாப்பாட்டுல குடுக்கணும், ஏதாவது பவுடர் ஃபார்ம்ல நீங்க ஏதாவது டெய்லி இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி என்ன இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க. ஸோ கம்ப்ளீட் மெட்டர்னிட்டி ஃபுல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க அத மட்டும் உங்க நேம என்ரோல் பண்ணணும் அந்த டைமிங்ல. அதுக்கப்புறம் ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சர்டன் ஏஜ் வர எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ், 1 1/2 இயர் அந்த மாரி ஏஜ் வர அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த குழந்தையோட ஹெல்த்த பொறுத்து,
வீக்லி வீக்லி வந்து நர்ஸே வீட்ல வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. தேவை இருந்தா டாக்டர்ஸ் கூட வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ உங்களுக்கு பீரியாடிக்கா அவங்களே ஃபோன் பண்ணி அவங்க கன்வீனியன்ட் டைமுக்கு வீட்டுக்கு வருவாங்க. வீட்ல வந்து தேவையான செக்கப்ஸ் குழந்தைக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க டெய்லி தூக்கிட்டு போணும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாரி நெசசிட்டியே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துப்பாங்க. அதே மாரி தான் மெட்டர்னிட்டி டைம்லயும் சர்டன் டைம்ல வந்து உங்களால முடியாது. நீங்க க்ளோஸ் டூ த டேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த டைமிங்லயுமே உங்களுக்கு வீட்ல வந்து பார்த்துப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இங்க வந்து சிசேரியன் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யுகே பீப்பிள்ல வந்து சிசேரியன்ற மாரி கேஸ் வந்து ரொம்ப ரேரு. ஸோ நம்ம ஊர்ல வந்து சில டைம் ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியனு, செகண்ட் பேபி இங்க வந்து நார்மல் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. முடியாதுன்ற கேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபி ஆல்ரெடி சிசேரியன் இருந்தது அப்படின்னா, செகண்ட் பேபி வேற வழி இல்லன்ற பட்சத்துல தான் அத அ இது பண்ணுவாங்களே தவிர, மத்தபடி வந்து மேக்ஸிமம் வந்து அ நார்மல் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கன்சீவா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்டன் 2 மந்த்ஸ் நெனைக்கிறேன். அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குழந்தைங்கிறத சொல்லிருவாங்க. நம்ம ஊர்ல வந்து என்ன குழந்தைன்றத தெரிஞ்சுக்க முடியாது. பட் இந்த ஊர்ல வந்து அப்படி கிடையாது. என்ன பேபின்றத வந்து முதல்லயே நமக்கு சொல்லிருவாங்க. பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்கும் இங்கேயும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் 2 பேருமே ரொம்ப ஈக்குவல். ஸோ பெரிய வித்தியாசம்ன்ற மாரி எதுலயுமே கிடையாது. ஏன்னா இவங்க என்னென்ன ஜென்ட்ஸ் பண்றாங்களோ, அதே ஃபீமேலும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து போத் ஆர் ஈக்குவல் இங்க வந்து. ஸோ அதனால தான் வந்து அவங்க என்ன பேபின்றது வந்து முதல்லயே சொல்லிர்றாங்க. ஸோ இதுதான் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கவர் ஆயிரும். கிட்ஸுக்கும் எல்லாம் ஃப்ரீயா கவர் ஆயிரும். கம்ப்ளீட்டா வந்து உங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க எல்லாமே. ஸோ இத பத்தி நீங்க வந்து வொரி பண்ண வேண்டிய இது இருக்கவே இருக்காது. ஸோ ரெகுலர் செக்கப்ஸு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ, கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா என்ஹெச்எஸ்ல என்ன கவர் ஆகுதுன்ற மாரி மேஜர் டீட்டெயிலு. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.